அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். பதிவு நாள் 8/9/2026. மிக முக்கியமான சில தகவல் இருக்குது. முதலாவது பார்த்திங்கன்னா, எந்த ஒரு வளைகுடா நாட்டுக்குள்ளேயும் உள்ளே வர முடியாது அப்படின்ற ஒரு தடையை விதிச்சிருக்கிறாங்க வளைகுடா நாடுகள் மற்றும் பல நாடுகள், யூரோப் நாடுகள் உட்பட புதிய தடையை அறிவிச்சிருக்கிறாங்க. எபோலா மீண்டும் தலை தூக்கியது. 2300 பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. இலங்கைக்கு ஒரு ஆபத்து எச்சரிக்கை கடலோர பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருக்குது. இது சம்பந்தமான ஒரு தகவல் உங்களுக்கு முதல்ல தெரிவிக்கிறேன். கடல் எச்சரிக்கை. மாத்தறையில் இருந்து ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரை மிகவும் கொந்தளிப்பான கடலும் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் பலத்த காற்றும் வீசக்கூடும் என காலநிலை அவதான மையம் எச்சரிக்கிறது. இலங்கைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த கடலோர பகுதிகளில் கடல் தொழிலுக்கு போகிறது தடை விதிச்சிருக்கிறாங்க அப்படின்றது மேலதிக தகவல். மறு அறிவிப்பு வரும் வரை இந்த கடல் பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் மீன்பிடி தரப்பினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பல கடலோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக இருக்கும். மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பல கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. மாத்தறை முதல் பொத்துவில் வரை ஹம்பாந்தோட்டை வழியாக செல்லும் கடற்பகுதியில் மிகவும் கொந்தளிப்பான கடலும் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் பலத்த காற்றும் வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை கடற்படை மற்றும் மீனவ தரப்பினர் இந்த கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை, காங்கேசன்துறை மற்றும் மன்னார் வழியாக சிலாபம் வரையிலும் காலியிலிருந்து மாத்தறை வரையிலும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய கொந்தளிப்பான கடல் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த காற்றும் மிகவும் கொந்தளிப்பான கடலும் இருக்கக்கூடும் என எச்சரிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக உங்களுடைய குடும்பங்களுக்கு நாட்டில் அறிவித்தல் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் நியூஸ் பார்க்க மாட்டாங்க, டிவி பார்க்காதவங்க இருப்பாங்க, இதை பற்றின அவேர்னஸ் இல்லாதவங்க இருப்பாங்க. ஏன்னா கடல் என்ன ஆழ்கடலுக்கு மட்டும் இல்லை, கரையோர கடல்களில் போய் அன்றாடம் மீன் பிடிச்சிட்டு வர மீனவ தொழிலாளர்களும் இருக்கிறாங்க. பல குடும்பங்கள் இந்த வெளிநாடுகளில் இருப்பீங்க. அப்டேட் கொடுத்துக்கோங்க வீடுகளுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அரபு நாடுகள் அனைத்துலேயுமே ஆப்பிரிக்கா மற்றும் இன்னும் சில பகுதிகளில் தடை விதிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அமெரிக்கா உட்பட இன்னும் பல நாடுகளில் ஆப்பிரிக்கா நாட்டவர்கள் உள்ள என்ட்ராகிறத கம்ப்ளீட்டாக நிறுத்தி இருக்கிறாங்க. காரணம் பார்த்திங்கன்னா, எபோலா காங்கோ நாட்டில் எபோலாவுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்குது. தற்போதைக்கு வந்த புள்ளி விவரத்தின்படி கடந்த 2018, 2020, 2300 பீப்புள் உயிரிழந்திருக்கிறாங்க. அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லியாக 3500 ரெக்கார்டு பதிவாகி இருக்குது கடந்த காலங்களில். அதை விட அதிகமாக பார்த்திங்கன்னா மறுபடியும் அதிகரிச்சிருக்குது. தற்போதைய சூழலில் கிட்டத்தட்ட 2300 பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற உத்தியோகபூர்வ தகவலும் வெளியாகி இருக்குது. இது காங்கோ நாட்டில். அதாவது இதில் முக்கியமான விடயம் என்னென்னா, கொப்பளங்கள். சில கொப்பளங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு சும்மா சாதாரணமாக நம்மளுக்கு அந்த வேர்க்கூர் மாதிரியான கொப்பளங்கள் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சில நேரங்களில் அப்படி வெடித்து அது புண்ணாக மாறி அது அப்படி உடம்பு ஃபுல்லாக பரவும். அதுதான் மெயினான இதோடைய தாக்கம் அப்படின்றதையும் உலக சுகாதார அமைப்பு எச்சரிச்சிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. சொல்ல முடியாது எந்த விதத்தில் இந்த நோய்கள் பரவும் அப்படின்றது சொல்ல முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு பல வகையாக இருந்தாலும், காய்கறியாக இருந்தாலும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வெளியிலேருந்து கொண்டு வாரீங்கன்னா தயவுசெய்து சுத்தம் பண்ணி சாப்பிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய சுத்தம் சுகாதாரத்தை தொடர்ந்தும் பேணுங்க. ஏதாவது உங்களுக்கு அறிகுறி இருந்துச்சுன்னா
சாதாரணமாக காய்ச்சல் மாதிரி, தலைவலி மாதிரி, உடம்புல பொக்களம் மாதிரி, புண் வந்து ஆறாத மாதிரி, இந்த மாதிரியான ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே வைத்தியசாலைக்கு போங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து இந்த நாட்டு மருந்துகளை தான் பெருசாகவே இன்றைக்கி வெளிநாடுகளுக்கு வந்தாலும் எதையாவது வேக வச்சு குடிக்கிறது, இல்லை எதையாவது தடவி கொள்வது, பாம் தடவி கொள்வது, இந்த மாதிரியான சில செயல்பாடுகள் அதில் தான் நம்ம மும்முரமாக இருப்போம். அதே மாதிரி சில வீடுகள்லையும் பார்த்திங்கன்னா அந்த 2 பேனடோலை போட்டு சரியாகிடும் அப்படின்னு நம்மளை வந்து அவங்களும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, சமாளித்து விட்டுருவாங்க. ஆனால் அது எவ்வளோ பாரதூரமான நோய் அப்படின்றது நம்மளுக்கும் தெரியாது. அதனால் முடிந்த வரைக்கும் உங்களுடைய உடம்பை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏதாவது நோய் வந்தால் தயவு செய்து அவங்கள்ட்ட எப்படியாவது ரிக்வெஸ்ட் பண்ணி வைத்தியசாலைக்கு போங்க, செக் பண்ணுங்கள், டாக்டரை பாருங்கள், ஹாஸ்பிட்டலால் கொடுக்குற மருந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி சரி வரலை என்ற பட்சத்துலையும் சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரி வரலைன்னா நிச்சயமாக பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கட்டாயம் போங்க. இப்போ ஒரு கவர்னரேட் இருக்கக்கூடிய ஜஹரா, பர்வானியா, இன்னும் ஒரு பகுதிகள் அதான் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஜாபர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அமீர் இருக்குது, இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல்களுக்கு நிச்சயமாக போங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நாட்டில் நம்மளுக்கு ஒன்றுனா வேறு யாரும் வரமாட்டா, நம்ம தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. அதனால் கவனமாக இருங்க. அதே மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும், குறிப்பாக கடலோர பகுதி, கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு அவேர்னஸை கொடுங்க. அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742800800. இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு.